ஏன்னா இந்தியாவுல 6% மக்கள் இந்த மேய்ச்சல் தொழில இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கருதுகோள் இருக்குது. அது இந்த கணக்கெடுப்பினூடாக எவ்வளவு பேர் இருக்காங்கிற ஒரு தெளிவான விவரம் கிடைக்கும். அதனூடாக இந்த மக்களுடைய கோரிக்கைகள் இதையெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு இன்னும் இந்த கணக்கெடுப்பு, மேய்ச்சல் கால்நடை கணக்கெடுப்பு ஒரு முக்கிய திருப்பு முனையா இருக்கு நம்புறோம். சரி சார், இப்போ நீங்க என்னென்ன மாதிரியான கால்நடைகள்லாம் அதுல கணக்கெடுப்புல அடங்கும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொன்னீங்க. இப்போ எங்க பகுதிகள்லாம், எங்களை சுற்றி உள்ள பகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த வாத்துகள் கூட அதிக அளவுல மேய்ச்சல் எடுத்துட்டு போய் வளர்த்துட்டு வர்றத நம்ம கண் கூட பாக்குறோம். இப்ப இவங்களும் அதுல பொருந்துவாங்களா? ஆமா, மேய்ச்சல் முறையில வாத்துகள் வளர்க்கக்கூடியவங்களும் அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் சென்செக்ஸ்ல வர்றாங்க. தமிழ்நாட்டுல அவங்களுக்கு முறையான அமைப்புகள் எதுவும் இல்ல, அங்கங்க சிதறி இருக்கிறாங்க. வாத்துகள் மட்டும் இல்ல, கழுதைகள் இருக்குது இல்லையா, அதாவது ஒரு நாடோடித்தன்மையோட வலசை போற எல்லா கால்நடைகளும் மேய்ச்சல் கால்நடைகள் தான். அதை சார்ந்து வாழக்கூடிய மக்கள் எல்லாரும் மேய்ச்சல் சமூக மக்கள் தான். அதுக்கான ஒரு ஒருங்கிணைப்பு இதுவா தான் நாங்க இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த வாத்து இவங்களையும் அதுல அவசியம் பதிவு பண்ணிக்கணும். ஏன்னா கேரளாவில தான் அதிகம் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டுல குறைவா தான் இருக்கிறாங்க. அந்த மக்களும் அந்த இதுல பங்கெடுத்துக்கணும். எங்களால தொடர்பு கொண்டா அவங்களை நாங்க சங்கத்தின் மூலமா அவங்களுக்கான வளர்ச்சிக்கான வழிகாட்டுதலும் செய்யறோம். இந்த கால்நடையில இணைக்கிறதுக்கு உண்டான உதவிகளையும் நாங்க மேற்கொள்வோம். சார், பன்றிகள் இதுல அடங்குமா சார்? மேய்ச்சல் முறையில் வளரக்கூடிய எல்லா உயிரினங்களும் அதுல அடங்கும் தான் சொல்றாங்க. ஆனா தமிழ்நாட்டுல பன்றிகள் எங்கேயும் பெரிய அளவுல மேய்ச்சல் முறையில வளர்க்கப்படுறதா நாங்கள் அறிஞ்சு இல்ல. அப்படி இருந்தாங்கன்னா அவங்களும் அந்த கணக்கெடுப்புல இது பண்ணலாம். இங்க பாருங்க துளசியக்கா, கால்நடை மேய்ச்சல்னு தமிழ்நாடு மேய்ச்சல் சமூக கூட்டமைப்பு தலைவர் சி ராஜீவ் காந்தி அவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குக்கா. என்னதான் 100 வருஷமா கால்நடைகளை பத்தின கணக்கெடுப்பு எடுத்துட்டு இருந்தாலும் கெட போடுற கால்நடைகளை பத்தியும் அந்த மக்களை பத்தின கணக்கெடுப்பும் இப்பதான் முதல் முறையா செய்யறாங்களாமே. கணக்கெடுப்பு ஏன் அரசு நடத்துது அப்படிங்கறத பத்தின செய்தியும் நல்லா சொல்லிருக்காங்க இல்லையா? பின்ன அவங்களுக்கு உதவி செய்யணும்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் தானே. மேய்ச்சலுக்கு போற கால்நடைகளுக்கும் பாதிப்பு வரும்ல, அதுக்கான மருந்துகளை அரசு இருப்புல வைக்கணும்னா இந்த கணக்கெடுப்பு முக்கியம் இல்லையா? தேவையான உதவிகளை செஞ்சு கொடுக்கறதுக்கு தான் இந்த மேய்ச்சல் சமூக கூட்டமைப்பு உறுதுணையா இருக்காங்களாம். சித்ரா, பாதி நிகழ்ச்சி தான் முடிஞ்சிருக்கு, இதுலயே இவ்வளவு தகவல்கள் நமக்கு சொல்லிருக்காங்களே, மீதி நிகழ்ச்சியும் கேட்டு மத்த தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாமே. சாதாரணமா பாத்தீங்கன்னா இப்ப ரசாயன முறைப்படி விவசாயம் பண்றவங்களுக்கு அதிக அளவு இந்த மேய்ச்சல் முறை கால்நடை வளர்ப்ப அவங்க பகுதிகள் உரங்களுக்கு மாற்றா நுண்ணுயிரி உரங்கள்னு இயற்கை விவசாயிகள் போறாங்க. நம்மகிட்ட இருக்கிற இந்த பாரம்பரிய முறையை அவங்க கவனத்துல செல் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இயற்கை வேளாண் அமைப்புகளோட நாங்க தொடர்பு கொண்டு பேசிட்டு இருக்கிறோம். அவங்களோட இணைந்த கூட்டங்கள், விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடத்துறதுக்கான வேலைகளையும் செய்யறோம். இந்த தமிழ்நாடு அரசோட அங்கக வேளாண் கொள்கை அறிக்கையில இந்த மேய்ச்சல் சமூகத்தை இணைக்கணும், அவங்களுக்கான நலத்திட்டங்களும் அதுல வரணும்னு சொல்லி கோரிக்கையெல்லாம் முன் வச்சிருந்தோம். அதையும் செய்யறதா அரசு தரப்புல சொல்லி இருக்காங்க. சரி சார், இப்போ இதுல இன்னொரு கேள்வி சார். மேய்ச்சல் முறை கால்நடை வளர்ப்போர் அந்த பகுதிகளில் இருந்தா நம்பர் கொடுக்குறேன்னு சொல்லிருக்கீங்க. அந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணலாம், இல்ல வேற ஏதாவது நீங்க சொல்ற வழிமுறைகளை பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. பொதுமக்கள் இதுல ஏதாவது அவங்க பெரும்பகுதி அவங்களுடைய பொழுதுகள் அவங்க வளர்க்கக்கூடிய கால்நடைகள் பின்னாடியே போயிடும். தன்னார்வலர்கள் இப்போ இதை கேட்கக்கூடிய தன்னார்வலர்கள் ஏதாவது பகுதியில இருந்தா அவங்க அந்த மக்களை சந்திச்சா அவங்களுக்கு இந்த விவரங்களை தெரிவிச்சு இந்த கணக்கெடுப்புல அவங்கள பங்கேற்க செய்யறது. இப்போ நாங்க அவங்களுக்கு பகுதி அளவுல வட்டார அளவுலான சங்கங்கள் உருவாக்குற முயற்சியில இருக்கிறோம் தமிழ்நாடு முழுக்க. அப்படியான எங்களோட முயற்சிக்கு அவங்க எங்களோட என்ன அவங்களுக்கு பகிர்ந்து அவங்களுக்கு அந்த உதவிகளை செய்ய மாட்டோம். இப்போ இன்னொரு விஷயம் சார், இதுல இந்த மேய்ச்சல் முறை கால்நடை வளர்ப்போர் அதிகபட்சமா நம்ம பகுதிகள் சந்திக்கிறவங்க பாத்தீங்கன்னா படிப்பறிவு அற்றவர்களா தான் இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா அவங்க குடிசைகள் போட்டு அதுல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா பெண்மணிகள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க. அவங்களோட கல்வி கூட அதுல பாதிக்கிறத நம்ம நல்லாவே பார்க்க முடியுது. இது பொதுமக்கள் இந்த மாதிரி ஒரு சமூகத்துல இந்த மாதிரி ஒரு மேய்ச்சல் முறையில கால்நடை வளர்ப்போர் இருக்காங்க இந்த பகுதிகள்ல அப்படின்னும் போது அவங்களுக்கு உங்களை தொடர்பு கொண்டா அதுக்கு ஏதாவது உரிய இந்த மேய்ச்சல் இருக்கக்கூடிய குடும்பத்தை சார்ந்த மாணவர்களுக்கு
கல்வி குறித்த வழிகாட்டுதல் செய்யறோம். இப்ப குழந்தைகளை ஈடுபடுத்தக்கூடாதுங்கிற கருத்தை நாங்க அவங்களுக்கு சொல்றோம். அவங்க முறையா கல்வி நிலையங்களை சேர்க்கணும்னு சொல்றோம். ஒரு சில இடங்கள் அப்படி நடக்கவும் செய்து அப்படியான இதை நாங்க தவிர்க்குமாறு அந்த மக்களுக்கு அறிவுறுத்துறோம். அவங்க முறைப்படி கல்வி நிலையங்களுக்கு போகணும். அவங்க கல்வி கற்று விருப்ப தேர்வா இந்த மேய்ச்சல் கால்நடை வளர்ப்பை எடுக்கலாம். இது ஒரு லாபகரமான தொழிலாக்கும் போது இன்னொன்னு இது ஒரு இன்றைக்கு உலகளாவிய அங்கீகாரம் பெறுது. இந்த ஐநாவினுடைய அந்த மேய்ச்சல் சமூக ஆண்டோட அறிவிப்புனால உலகம் முழுக்க பல மக்கள் எப்படி இயற்கை விவசாயத்துக்கு திரும்புறது ஒரு நிகழ்ச்சி போக்கா மாறுதோ அது போல இந்த மேய்ச்சல் முறை கால்நடை வளர்ப்ப தங்களுடைய விருப்ப தேர்வா முன்னெடுக்கக்கூடிய காலகட்டம் உருவாக்கிட்டு இருக்குது. பல நாடுகள், அதாவது இப்போ ஸ்பெயின் போன்ற நாடுகள்ல ஃபேஸ்டோரல் டேன்னு கொண்டாடுறாங்க. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அதுல பெரிய அளவுல அந்த கால்நடை அணிவகுப்புல பங்கேற்பு செய்யறாங்க. அதற்கான ஒரு உலகளாவிய அங்கீகாரம் கிடைக்குது. அவங்க கல்வி நிலையங்கள் வளர்ந்த நாடுகள்ல கூட அப்படியான ஒரு இயற்கைக்கு திரும்புதல் அப்படிங்கிற ஒரு உலக போக்குல இந்த மேய்ச்சல் கால்நடை வளர்ப்புக்கும் பல மக்கள் வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே நேரத்துல கல்வி நிலையங்களுக்கு இவங்க போகணும். அவங்க கல்வி நிலையங்கள்ல படிப்பை உறுதி செய்யணுங்கிறதுலயே நாங்க உறுதியா அவங்களுக்கு கருத்துக்களை சொல்றோம். யாரும் குழந்தைகளை மேய்ச்சல்ல ஈடுபடுத்தக்கூடாது அப்படிங்கிற கருத்தை நாங்க வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அந்த மாதிரி இருக்கிற சூழல்ல மேய்ச்சல் முறை கால்நடை வளர்ப்பு பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது உடல்நல பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாலும் அவங்களையும் இந்த கணக்கெடுப்பு நடத்துற சங்கத்தோட இணைக்க முடியுமா சார்? கண்டிப்பா நாங்க அவங்களுக்கு மருத்துவ காப்பீட்டுக்கான வழிகாட்டுதல் செய்யறோம். போக்குவரத்துல அவங்களுக்கு ஏதாவது சாலை விபத்துல அடிபட்டாலும் அவங்களுக்கு சட்ட உதவிகள் செய்யறதுக்கு நாங்க எங்களோட பெடரேஷன் சார்பா ஒரு லீகல் டீமே வச்சிருக்கிறோம். வழக்கறிஞர் குழு, சட்ட உதவி குழு வச்சிருக்கிறோம். அவங்க எங்க பாதிக்கப்பட்டாலும் அவங்களுக்கு ஏன்னா பல இடங்கள்ல அவங்க மீது நடத்தப்படுகிற மனித உரிமை மீறல், பொது இடங்கள்ல நடத்தப்படக்கூடிய பாதிப்பு, ஏன்னா வாகன விபத்துல அடிபட்டுறது, சாலைகளை கடக்கும் போது அப்படியான உதவிகளுக்கு நாங்க ஒரு சட்ட ஆலோசனை அல்லது உதவி குழு வச்சிருக்கிறோம். அவங்க மீதான மனித உரிமை மீறல், ஏன்னா இவங்க இடம் விட்டு இடம் பெயர்றவங்கனால உள்ளூர்ல இருக்கிற மக்கள் அல்லது சமூக விரோதிகளால நிறைய அவங்களுக்கு பாதிப்புக்குள்ளாகுது. அப்படியான உதவிகள் மேற்கொள்ள நாங்க தமிழக அளவில் ஒரு வழக்கறிஞர்கள் குழு கொண்ட சட்ட உதவி குழுவையும் இப்போ உருவாக்கி அவங்களுக்கு உதவிகள் செய்யறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கு. இப்போ அந்த நபர்களுக்கு ஏதாவது உரிய பாதுகாப்பு வேணும், இல்ல மருத்துவ ரீதியான விஷயங்கள் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னா உங்களை அணுகலாம். தனிநபர்கள் அவங்களுடைய உதவிகளுக்காக கேட்கலாம். நாங்க அந்த கால்நடைகளுடைய மருத்துவ உதவிக்கு சொல்றோம். பாரம்பரிய மருத்துவ மூலிகை மருத்துவங்களுக்கு கொடுத்த அறிவையும் அவங்களுக்கு கடத்துறதுக்கு உண்டான முயற்சியும் செஞ்சுட்டு இருக்கீங்க சார். அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 100 ஆடுகள் வச்சிருக்காங்க, 500 ஆடுகள் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த ஆடுகள்ல நிறைய களவு போறது உண்டு, நிறைய அது நோய்வாய்ப்பட்டு இருக்கிறதுக்கான ஒரு சூழல்ல இருந்து இன்னொரு சூழலுக்கு கொண்டு போகும்போது நிறைய இருப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு இல்லையா சார்? அதுக்கு ஏதாவது அரசு பண்ணிருக்கா சார்? அதான் இவங்களுக்கு அப்படி இல்ல இதுவரை அப்படி ஒரு திட்டம். ஏன்னா இவங்க இப்போ மருத்துவமனைகள்ல போய் மருந்து எடுத்துக்கிற மாதிரியான முறைதான் இருக்கு. அதுக்கு இவங்க போய் வர்றது சிரமம். இப்போ ஒரு தடுப்பு மருந்து வாங்கணும்னா கூட எங்க ஆதார் எண் இருக்குதோ அந்த முகவரியில தான் போய் இவங்க தடுப்பு மருந்து வாங்க முடியும். ஆனா இவங்க ஊர் விட்டு கிட்டத்தட்ட முதுகுளத்தூர் பூர்வீகமா கொண்டவர் திருவண்ணாமலையில இருக்கிறாரு, வலசை இருக்கிறாரு. அவர் மருந்து வாங்கணும்னா முதுகுளத்தூர்ல பதிவு செய்யப்பட்ட அந்த கால்நடை மருத்துவத்துலதான் போய் வாங்க முடியுங்கிற நிலைமை இருக்கு. இவங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்கீம் கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிருக்கிறா. அது இந்த கால்நடை கணக்கெடுப்பு அதுக்கெல்லாம் உதவியா இருக்கு. ஏன்னா இவங்களை பத்திய தரவுகள் எதுவும் அரசுகிட்ட கிடையாது. இவங்களுடைய கால்நடைகளும் இந்த நூற்றாண்டுகள்ல முறையா கணக்குக்கும் வரல, இவங்களை பத்திய தரவுகளும் அரசுக்கு வரல. அது அதனாலதான் இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வா நாங்க எங்களோட அமைப்பு சார்பா தமிழக அளவிலேயே ஒரு பரப்புரை இயக்கத்தை நடத்திட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு அரசு கால்நடைத்துறை அதிகாரிகளோட இணைஞ்சு கால்நடை கணக்கெடுப்புக்கும் நாங்க உதவியா இருந்துட்டு இருக்கிறோம். இப்போ இந்த மாதிரியான முறை, அதாவது ஒழுங்குமுறைக்காக, கணக்கெடுப்புக்காக என்னென்ன அரசு வழிமுறைகளை பின்பற்றுது சார்? அது கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது இதுக்காக தமிழ்நாடு கால்நடைத்துறையில ஒரு அடிஷனல் டைரக்டர் இருக்காங்க. அதற்கு கீழே மாவட்ட அளவிலான நோடல் ஆபீசர் 38 மாவட்டத்துக்கு இருக்காங்க. அவங்களுக்கு கீழே சூப்பர்வைசர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கீழே ஒவ்வொரு மாவட்டத்திலும் 150க்கும் மேற்பட்ட எலிமினேட்டர் சொல்லக்கூடிய கணக்கெடுப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க கிராம வாரியா அந்த கணக்கெடுப்பு பணியில ஈடுபடுவாங்க மேடம். ஒவ்வொரு கிராமத்திலையும் சென்று? ஆமா, ஒவ்வொரு கிராமத்திலையும் சென்று நடத்தப்படும்.
அதாவது 1919 இருந்து அந்த கணக்கெடுப்பு எடுக்கப்படுறதா 20 முறை எடுக்கப்பட்டிருக்கு. இது 21வது முறை கால்நடை கணக்கெடுப்பு. இதுல மேய்ச்சல் சமூகம் பற்றி ஒரு அடிஷனலா இந்த முறை சேர்த்திருக்கிறாங்க. இதை இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மேய்ச்சல் சமூக சங்கங்கள் ஒரு வரலாற்று முக்கிய நிகழ்வா பாக்குறாங்க. ஏன்னா நாங்க இந்திய அளவுலயும் ஒரு 17 மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அமைப்புகளை ஒருங்கிணைச்சு தேசிய மேய்ச்சல் சமூக இளைஞர் கூட்டமைப்புன்னு வச்சிருக்கிறோம். அதுல இருக்கக்கூடிய செயல்பாட்டாளர்கள் இந்த கணக்கெடுப்புல இந்தியா முழுக்க வேலை செய்யறோம். சார், இது தொடர்பா வேற எதுவும் சொல்றதுக்கு இருந்தாலும் கொஞ்சம் சொல்லிடுங்க சார். கணக்கெடுப்ப தமிழகம் முழுக்க இருக்கிற மேய்ச்சல் சமூக மக்கள் முறையா பயன்படுத்திக்கணும். தமிழ்நாட்டுல இயற்கை விவசாயம், இயற்கை சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இதற்கான கருத்துக்களை எடுத்துக்கொண்டு போய் அந்த மக்களுக்கு சேர்க்கணும்னு எங்களுடைய தமிழ்நாடு மேய்ச்சல் சமூக கூட்டமைப்பின் சார்பாகவும் மேய்ச்சல் சமூக மக்களின் சார்பாக நாங்க மீண்டும் வலியுறுத்தி கேட்கிறோம். இது ஒரு பெரிய ஒரு வேலை, பலு கொண்ட வேலை அப்படிங்கிறது நல்லாவே புரியுது சார். இது தொடர்பா நிறைய நேயர்கள் கேட்பாங்க, நிறைய சந்தேகங்கள் அவங்களுக்கு ஏற்படலாம். இப்ப மேய்ச்சல் முறை கால்நடை வளர்ப்பு பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கே கூட நிறைய சந்தேகங்கள் ஏற்படலாம். உங்களை தொடர்பு கொள்ள அவங்க நினைப்பாங்க. உங்களுடைய அலைபேசி என்ன கொஞ்சம் கொடுத்துறீங்களா சார்? கண்டிப்பா தரேன் மேடம். என்னோட தொடர்பு எண் 96 77 51 78 99. நேர்களே குறிச்சுக்கோங்க. உங்களுடைய நன்மை கருதி பல திட்டங்களை அரசு வகுத்துக்கிட்டே வருது. அதன்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் வந்ததுன்னா, அது குறித்த விளக்கங்கள் ஏதேனும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாக்கா சாரை தொடர்பு கொள்ளலாம். அவருடைய எண் மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக 9677517899. நன்றி சார். நன்றி.